ஹரி ஓம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த புரட்டாசி மாதம் வர்ற அமாவாசையை மகாளி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தர்களுக்கு நம்ம சாமி கும்பிட்றதுலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை இதுதான். அக்டோபர் 2ஆம் தேதி லீவு நாளில் வரதுனால எல்லாருக்குமே முதல் நாள் விரதம் இருந்து அக்டோபர் 2ஆம் தேதி போய் திதி கொடுத்து வீட்டில் படையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமையல் செய்து வேலைக்கெல்லாம் போயிட்டு படையல் போடுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் இந்த தடவை லீவு நாளாக இருக்கிறனால எல்லாத்துக்குமே ஈஸியாக பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பாடு, சாம்பார், ஒரு பொரியலும் ஒரு பப்படமும் வச்சிங்கனாவே, ஒரு ஸ்வீட் ஒன்று சமைச்சு ஒரு பாயசம் ஒன்று செஞ்சு வச்சிங்கனாவே போதும். முன்னோர்களுக்கு இந்த மாதிரி திதி கொடுக்கறதுனால நமக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். நாம் வாழ்கிற காலத்தில் நம்ம தெய்வங்களை வழிபட்டு பூஜைகள் செய்கிறதும் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதையும் பார்த்து வளர்கிற நம்ம குழந்தைகள் நம்ம காலத்துக்கு அப்புறம் அதை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்னே தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பூஜை சமயங்களில் குழந்தைங்க சின்ன சின்ன வேலைகளை செய்ய வைக்கிறதும், தப்பாகவே செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணி அதை அவங்க கையால் செய்ய வைக்கும்போது அதை எதுக்கு செய்கிறோம், என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அவங்க காலத்தில் அவங்களுக்கு கிளியராக ஞாபகம் இருக்கும். குழந்தைங்க செய்யும்போது ஏதோ சின்ன சின்ன தப்புகள் வரலாம். அப்போ அது சகுன தடையாக எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா இவங்க செஞ்சால் சரியாகாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டாம், அதை ப்ராப்பராக செய்யணும் அப்படின்லாம் நினச்சிட்டு அதை விட்டுட்டோம், அவங்கள செய்ய விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அதை பற்றின நாலேஜே இல்லாமல் போயிடும். வந்தால் சாமி கும்பிடுவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அது எதுக்கு செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்கன்னு தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம சாமி கும்பிடும்போது தண்ணி கொடுப்போம் இல்லையா? அப்போ தண்ணி கொடுக்கும்போது நம்ம குலத்தில் உள்ள எல்லா முன்னோர்களுக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு அந்த குலத்தோட பேர் சொல்லி கொடுக்கணும். சிலருக்கு இப்போ இந்த குலம் பேரெல்லாம் தெரியாது. அப்போது நமக்கு தெரிஞ்ச முன்னோர்கள் இறந்தவங்க பேர் அந்த மாதிரி சொல்லி அப்புறமா தண்ணி கொடுங்க. அதே மாதிரி முதல் நாள் விரதம் இருந்து அடுத்த நாள் வெறும் வயிற்றில் தான் போய் திதி கொடுத்துட்டு வருவாங்க. விரதம் இருக்கிறது அப்படின்னா 3 நேரம் மட்டும் சாப்பிட்டு, அதுவும் அரை வயிறாக சாப்பிட்றது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. ஹரி ஓம்.